நிறைய பேர் தன்னுடைய சொந்த காசுலேயே சூனியம் வச்சுப்பாங்க. அப்படிதான் இப்போ சூரிய அவர்கள் வைக்க போறாருன்னு பேசி வராங்க. சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்தும் திருந்தலையான்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களாக பல நடிகர்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய மனதையும் இடம் பிடித்தவர் தான் சூரி. பரோட்டா சாப்பிடக்கூடிய காட்சியில் பிரபலமானதுனால பரோட்டா சூரியனே அழைக்கப்பட்டார். அதற்கப்புறமாக சிவகார்த்திகேயனுடன் இணைந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் பல படங்கள் நடித்தார். ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, விஷால்னு பலரின் படங்களிலும் காமெடி நடிகராக நடித்து அசத்தினார். இப்போ மிகப்பெரிய அளவில் இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடித்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வரார். இந்த நிலையில் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்க முடிவெடுத்திருக்கிறாராம். இனிமே அவர் நடிக்கும் படத்தை அவரே தயாரிக்கலாம்னு கணிக்கப்படுது. சூரியை வைத்து படம் எடுக்க ஆசைப்படும் தயாரிப்பாளர்கள் சூரி செல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வராங்க. அதே போல் அவர் சம்பளத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்களாம். சூரிய அதிக சம்பளம் கேட்கறதுனால அவர்கள் படம் எடுக்க தயங்குகிறாங்களாம். அதனால் சூரி சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் துவங்க திட்டமிட்டிருக்காருன்னு இப்போ ஹாலிவுட் வாரம் சொல்லி வராங்க. என்னடா இது, சிவகார்த்திகேயன் அவர்கள் பட்டம் கூட இவர் திருந்தலையா? அதுலேயும் 100 கோடி வரை கடனாளியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் மாறியிருக்காரே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க.